என் ஃப்ரெண்டு வீட்டில் சும்மா தானே இருக்க, வாடா வெளில போகன்ட்டு கூப்பிட்டு போனேன். அப்படியே போகிறப்பக்குள்ள ஏர்டெல் ஒய்ஃபை கடையில் போய் நிறுத்திட்டாங்க. அப்புறம் கேட்டக்கப்புறம் தான் சொல்கிறேன், கடைக்கு கேமரா மாட்டுறாங்களாம், அதை லைவ்ல பார்க்குறதுக்கு ஒய்ஃபை வேணுமா வீட்டில். ஓ அப்படியா விஷயம். சரி வாடா போய் கேட்போன்ட்டு கேட்டுங்க. கேட்டால் அவங்க லொக்கேஷனில் அந்த டவர் இருக்கணுமா, டவர் இருந்தால் தான் ஒய்ஃபை வருமா, அது அவங்க லொக்கேஷனில் இல்லாத காரணத்தினால மாற்ற முடியாதுன்ட்டு சொல்லிட்டாங்க. இது அவங்க வீட்டில் கேட்டதுக்கப்புறம் சரி நீ போய் கேமரா வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, சிசிடிவி கேமரா. இங்கே போய் வாங்க போனால் கடை க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் எந்த வேலையும் நடக்கல. சரி பிஎஸ்என்எல் தான் ஒய்ஃபை இருக்கு, அங்கே போய் கேட்டால் அங்கே வந்து கேபிள் இருக்கிறதுக்கு 5000 ரூபா வருமா. ஆக மொத்தம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்ட்டு தெரிஞ்சிருச்சு. அதனால பயலுக்கு வந்து போய் ரீல்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் அப்படியே போகிற வழியில் பார்த்தா எல்லா பெட்ரோல் பங்க்லையுமே கூட்டமாக இருந்துச்சுங்க. இன்னைக்கெல்லாம் பெட்ரோல் பங்க் நார்மல் ஆயிடுச்சு. நேற்று மட்டும் ஏன் இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னு தெரியல. யாராச்சும் வதந்தியை மறுபடியும் பரப்பி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு போய் டீயை குடிச்சிட்டு வந்தாச்சு. வெயில் வேற ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே நம்ம நண்பனுக்கும் போய் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு ரீல்ஸுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுறான்னு பாருங்களேன். அவனுக்கு எதுவும் செட் ஆகலன்ட்டு அப்படியே வேறு லொக்கேஷன் போகும்னு சொன்னேன். லொக்கேஷனும் செட் ஆகாத காரணத்தினால நாங்கள் பேட்மிண்டன் விளாட போயிட்டோம். சன்செட்டுக்கு நல்லா இருந்துச்சு இடம் விளாட்றதுக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எந்த லட்சணத்தில் பேட்மிண்டன் விளாட்றோன்ட்டு. நீ பேட்மிண்டன் விளாட சொன்னால் கிரிக்கெட் விளாண்டுருக்கேன் பார்த்தீங்களா. வர பந்தெல்லாம் தட்டி விடாமல் ஒரு 6 ஒரு 4 அந்த மாதிரி விளாண்டுருக்காங்க. அவ்வளோதாங்க. அப்படியே இந்த சீனரியை பாருங்களேன், சன்செட் ஆரம்பிச்சிருச்சு. அதனால எவனுக்கும் கண்ணு தெரியல. அதனால நாங்கள் அப்படியே கேமை முடிச்சுக்கிட்டாச்சு. அப்படியே நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.